சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம சாக்கார் முரளி பார்க்குறோம். 3/5/2025. ஸோ பிரதர் சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை நீங்க சுயராஜ்ய அதிகாரிக்கான திலகத்தை அடைவதற்கு தகுதிப்படுத்திக்கணும். ம். எந்த அளவிற்கு நீங்க நல்லா படிக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு ஸ்ரீமத்தை நல்லா ஃபாலோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சுயராஜ்ய அதிகார திலகம் கிடைக்கும். ம். லட்சுமி நாராயணனா ஆக முடியும். ஸோ அதுக்கு நம்ம பாபா நினைவிலே இருக்கணும். அதான் மெயின் ஸ்ரீமத். படிப்பும் படிச்சு அதன்படி நடக்கவும் செய்யணும். தாரணை பண்ணணும். கேள்வி: ராவணனுடைய குணங்கள் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா, அது ஃபுல்லா மறக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அது ம். என்னன்னா, நான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஆத்மா. ம். நான் பெரியப்பா சிவபாபா கிட்ட இருந்து சின்ன அப்பா பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடையிறாங்க. ஸோ நமக்கு 3 அப்பா. ஆக்சுவலா லௌகிக அப்பாவே கிடையாது, இப்ப 2 அப்பா தான் நமக்கு. இல்ல, சிவபாபா பிரம்மா பாபா, அவ்வளவுதான். ஸோ இந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ராவண குணங்கள் பற்றிய அந்த நினைப்பு எல்லாமே மறக்க வச்சிடும்ன்ற. இல்ல, என்னுடைய அப்பா யாரு? சிவபாபா. அடையிறது என்ன அப்படின்னா சொர்க்கத்து. அப்பா கிட்டயே அந்த அசுர குணம் கிடையாது, சொர்க்கத்திலே அந்த அசுர குணம் கிடையாது. அப்ப அதை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னு போது தானாவே இது மறந்துடும்ன்ற. நேற்று முரளியில ஃபுல்லா நான் சதோ பிரதானம் ஆகணும்ன்ற ஒரே கவலை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. ஆத்ம உணர்வுல வர்றதுக்கான கவலை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. உடல்ன்றதை மறந்துட்டாலே ராவணன் குணம் போயிடும். சோ நீங்க எல்லோரும் அந்த அதையும் சொல்லியிருக்காருல்ல, நான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, வெறும் ஆத்மா. வெறும் ஆத்மானால அப்பாவுடைய குழந்தை, பெரியப்பா சிவபாபாவுடைய குழந்தை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் எந்திரிச்ச உடனேவும் குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் இந்த இது மட்டும் சொல்லிட்டே இருக்கணும், நான் ஆத்மா அப்பா அப்படின்னு. அந்த 2 நினைவுல இருந்துட்டே இருந்தா அது உள் மனசுக்கு போயிடும், சப்கான்சியஸ்ல. அதனாலதான் ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு சொமான் சொல்லுவாங்க. இது ஒரு யுக்தி, பாபாவை மறக்காம இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்துல எப்படியும் சாப்பிடுவோம்ல, அதனால டக்குன்னு ஞாபகம் வரும், பாபா கொடுக்கணும் அப்படி. நீங்க மேல போயிடும்போது தப்பிச்சிடுவோம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. லௌகிகத்துல உள்ள எதை பார்த்தாலும் பாபா நினைவு வர மாதிரி மாத்தி வச்சிடுங்கன்ற. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்றது மட்டும் ஞாபகம் இருந்தாலே உங்களுடைய அசுர நடத்தைகள் எல்லாம் முடிஞ்சிடும். தூய்மை ஆவறதுக்கு மிக அற்புதமான யுக்தி இது. அவருடையவர் அவருக்கு மட்டுமே சொந்தமானவர் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஆனா இது கண்டிப்பாக நிறைய முயற்சி தேவை. டக்குன்னு வந்துடாது. ஒரு தடவை சொன்னாலே நடந்துட போறது கிடையாது. சதா அந்த மைண்ட்ல இருக்கணும், அதை பற்றி சிந்தனையில இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அது ஒரு பிரேயர் இருக்கும், அது சொல்லுவாங்க. அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுவாங்க. காலையில பக்திலயும் எல்லாருக்கும் அதேதான், பஜனை பாடுவாங்க. அத பத்தி சிந்திச்சு உள்ளுக்குள்ள கடை அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லையா? உள்ளுக்குள்ள கடையிறது சிந்தனை செய்யறதுக்கு என்ன இருக்குது? இல்ல, மாடு மேய்க்கும் பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுல என்ன சிந்தனை பண்றதுக்கு இருக்குது இல்லையா? சோ இந்த மாதிரிதான் இவங்களது இருக்குது. சோ ஆனா நமக்கு தெரியுது இல்லையா, உடல்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனி இழக்கக்கூடாது, ஆத்ம உணர்வுலே இருக்கணும். அவரோட குழந்தை அந்த பரஞ்சோதி அப்படின்னு பக்தியில சொல்றாங்க பாருங்க இல்லையா, பெரிய ஜோதி பரத்தில் இருக்கக்கூடிய ஜோதி, அவருடைய குழந்தைன்னா நானும் ஜோதி. அந்த ஜோதி இனிமையான தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துற ஜோதி. அந்த தெய்வீக குணங்கள் தான் பிரகாசம், அதை கொடுக்கிற ஜோதி நான் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். சித்தர் பாடல்ல கூட வரும், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை காண காண காணன்னு அப்படி வந்துட்டே இருக்கு. எல்லாத்துலயுமே ஜோதி ஜோதின்னு பாடியிருப்பாங்க. சிவபாக்கியர் சித்தர் நினைக்கிறேன். அப்புறம் வள்ளலார் கூட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. பைபிள்ல இருக்கும், ஜோதிகளின் தலைவன் இருக்கும், கடவுளை அங்கே இருக்குது பாடல். உன்னை அடைந்ததால்
அனைத்தையும் அடைந்தோம். வானம், பூமி சகலமும் எங்களுடையதாக ஆனது. அந்த ஒரு புள்ளியை என்னுடையதா வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையது. அதான் அலாவுதீன் அற்புத விளக்கு கதையே. அந்த விளக்கு கையில வச்சிருந்தா போதும். எது வேணாலும் அலாவுதீனுக்கு கிடைச்சிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல ஆத்மா அங்க இருக்குது. 2வது சுயராஜ்ய திலகம் இல்லையா? இந்த கர்மேந்திரங்கள் என் கட்டுப்பாட்டுல இருக்குது, நான் ராஜா அப்படிங்கிறதுக்காக அங்க வைக்கிறாங்க. ஆனா இந்த நினைவுல யாருமே வைக்கிறது கிடையாது. ஆமா. ஆனா இப்ப அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பொட்டு வைக்கும்போது அந்த நினைவு வருது. நினைவு திலகம்னு தானே சொல்லுவாரு. வைக்கும் போதெல்லாம் ஆத்மால நம்ம பொட்டு வைக்கிறோம், நினைவு வைக்கிறோம். மேல பரந்தாமம் அந்த ஞாபகம் தான். மேல இருக்கிற அது உச்சி இது மட்டும் பரந்தாமம். இங்கேருந்து நம்ம மேல போனோம் அப்படின்னு ஒரு நினைவு வருது. வைஷ்ணவர்கள், சைவர்கள் விதவிதமா பொட்டு வைப்பாங்க. குறிப்பா வைஷ்ணவர்கள் பயங்கரமா வைப்பாங்க. ஆனா அவங்க விஷ்ணுவை நினைப்பாங்க. பட் இருந்தாலும் இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா ஒண்ணு, அவங்க அதை வச்சுட்டாங்கன்னா, வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க வெளியில சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நியமங்கள் ஃபாலோ பண்றாங்க. சோ இத வச்சுட்டா அதே மாதிரி ஆத்மாங்கிறத நடுவுல இருக்கிற கோடு. ஆமா. 2 பக்கமும் இருக்கிறத அத உடப்ப மறைச்சு தானே போட்டிருக்காங்க. வெங்கடாஜலபதி அங்க திருப்பதியில எல்லாம். கண்ணை மறைச்சு அப்படின்னா போட்டிருக்காங்க. குறிப்பாக அது ஆத்மாவுடைய அடையாளம். அதுக்கப்புறம் தான் ராஜ திலகம்ன்றது. அது தெரியாதனால மனிதர்கள் அங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. வள்ளலார்ல இங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி விட்டாரு. அந்த உச்சியிலே லட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிம்பாங்க. சுமங்கலிகள்லாம் அந்த உச்சி பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? மேல இந்த பொட்டுக்கு மீனிங் லட்சுமி அங்க வாசம் செய்யறாங்க. அதனால அங்க பொட்டு வைக்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். இப்ப அப்பா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையணும்ட்டு ஆத்மாக்கள் விரும்புறோம். இப்ப உங்களுக்கு உலக ராஜ்யத்தின் திலகம் தான் வேணும். அதன் மீதுதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த பொட்டிலே திருப்தி அடைகிறவங்க கிடையாது. இது உண்மையில் எதை குறிக்குது? அது வேணும் நமக்கு. கரெக்ட். சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜராணி ஆகிறதுக்காக தான் இதை படிக்கிறதே. இத படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்களே ராஜ திலகம் கொடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு படிக்கிறோன்றது ஞாபகம் இருக்கணும். ராஜ திலகம் அணிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். நமக்கு நாமளே திலகம் இட்டுக்கிறோம் படிக்கிறதன் மூலமாக. படிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க வசிக்கிறவங்க சொல்றாங்க, பாபா நாங்க கண்டிப்பாக உலக ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம். பாபா சார் நீங்க எல்லாரும் அதுக்கு முயற்சி பண்ணணும். தானா கிடைச்சிடாது. பாபா குழந்தை ஆனாலேவோ மதுவன்லே தங்கினாலோ கிடைச்சிடாது. முயற்சி பண்ணி தான் அடைய முடியும். குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நாங்க தகுதி உடையவரை ஆகி காட்டுறோம் பாபா. அதுக்கு பாபா சொல்றாரு, உங்க நடத்தையின் மீது கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அசுர நடத்தை வருதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. திடீர்னு வந்துடும். கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. காமமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பற்று இருக்கலாம். அது என்னன்னா அந்த பாபாவோட நினைவுல இருக்கிற அந்த அமைதி கட் ஆகுதுனால வேற ஏதோ வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ அதுக்குதான் பாபா நினைவுலே இருந்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கவே முடியும் உங்களால. இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. நாம நமக்கு நாமளே ராஜ திலகம் கொடுப்பதற்கு தகுதி அடைஞ்சிட்டோமா இல்லையான்றது நாமளே புரிஞ்சுக்க முடியும். சோ எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க தான் அப்பாவுக்கு காட்டணும். பாபா கண்டிப்பா உங்களுடைய பேரை நாங்க மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நடத்தையை மாத்துறதன் மூலமாக. சும்மா சொல்றதுனால மகிமை கிடையாது. அது பக்தர்கள் பண்ணுவாங்க இல்லையா? இங்கே வெளிப்படுத்துறதுதான் மகிமை. அதுதான் பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்துவேன்னு இயேசு சொல்றார். அதுலதான் மகிமை இருக்குது. குணத்தால பாபா குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாலும் தெரியும். ஆமா உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா ராமாயணம்
மகாபாரதம், பைபிள் இந்த 3த்துலயும் வந்து வெளிப்படுத்த செய்றாங்க. ஆனா ஞானத்த சொல்லல. ஞானத்தை சொல்லாம வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய குணம். அதுதான் விஷயமே. ஆ கீதையில ஞானம் மட்டும் இருக்கும். பாபா, நாங்க கண்டிப்பா உங்களுடைய பேரை களங்கப்படுத்த மாட்டோம். மகிமை தான் படுத்துவோம். உங்களுக்கு உதவியாளர் ஆகுவோம். அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, உண்மையிலே எங்களுக்கு நாங்களே உதவியாளர் ஆகுறோம். இல்ல, பாபாவுக்கு உதவியாளர் ஆகுறதுனால உதவி நமக்கு தான் கிடைக்குது. அப்ப நம்ம ராஜ்யம் நமக்கு நாமே உதவியாளர் ஆகுறோம்னு தான் அர்த்தம். பிறகு நாங்கள் பாரதத்தில் எங்களுடைய ராஜ்யத்தை ஆளுவோம். பாரதவாசிகள் சொல்றாங்க, இது எங்களுடைய ராஜ்யம். ஆனா எங்க நாடுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு நாம இப்ப விஷக்கடல்ல மூழ்கி இருக்கிறோம்னு தெரியறது கிடையாது. இது ஒண்ணும் நம்மளுடைய ராஜ்யம் கிடையாது. ராவணனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. எல்லா ஆத்மாவும் தலைகீழா தொங்கிட்டு இருக்குது. சரியான வழி இல்ல. தலைகீழ வழின்றதுனால தலைகீழ தொங்கிட்டு இருக்குதுன்ற. அதுதான் அந்த விக்ரம் வேதாளம் கதையில வேதாளம் தலையில தான் தொங்கிட்டு இருக்கும். அந்த விக்ரமாதித்த ராஜா மெனக்கிட்டு அதை தூக்கி கொண்டு போய் இதெல்லாம் சொல்லி கரெக்டா சொல்லுவாரு. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறி தலையில அந்த கதையில வரதானே அது. சரி, சரி. முருங்கை மரத்துல போய் தலைகீழ தொங்குமா? தலைகீழ தொங்கும். ஓஹோ! சரி, சரி. பாருங்க, இங்க சாப்பிடுறதுக்கு கூட போதிய உணவு கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா இந்த கொரோனா வந்தப்ப அடுத்த மாதமே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது காசு. அந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம நிலைமை. அப்ப இது விஷக்கடல்ல இருக்கிறோம், ராவண ராஜ்யத்துல இருக்கிறோம், துக்கதாமத்துல இருக்கிறோம்னு கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அத உணர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மழை, வெள்ளம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே காலி. அரசாங்கம் மட்டும் எப்படி பார்த்துக்கும்? மக்கள் கிட்ட காசு வாங்கி தான் அரசாங்கமே நடக்குதுன்னு போது, மக்கள் கையில காசு இல்லைன்னா அரசாங்கம் மட்டும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? உடனே வெளிநாட்டுல கேட்கறது. அப்ப ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்? முடிஞ்சு போச்சு. எப்ப குழந்தைகள் அந்த மாதிரி நிலையை அடையறாங்களோ, அப்ப பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தைங்களுக்கு போதிய அளவு சாப்பாடு கூட கிடையாது. அப்ப நான் போய் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உலகத்தை சொர்க்கமாக்கி அதுல ராஜாவாக்கணும் என் குழந்தைங்களை அப்படின்ட்டு வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை நீங்க நினைக்க வேண்டாமா? இல்லையா? நம்ம இங்க இருக்கிற அனைத்தையும் நினைத்து நினைத்துதான் இழந்திருக்கிறோம். இழப்பதற்கு காரணமானவர்களை ஏன் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து இன்னும் இழந்துகிட்டு இருக்கிறீங்க? அனைத்தையும் கொடுத்தவரை, கொடுக்க வந்திருக்கிறவரை நினைத்து நாம அடைய போறோம் அப்படின்னு தெரிந்தும் ஏன் அவரை நினைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன். எல்லையற்ற தந்தையை நினைக்கணும். ஏன்னா அவருதான் புது உலகத்தின் படைப்பாளர். பாபா பதித்த பாவனராக ஞான கடலாக இருக்கிறார். தூய்மை அவர்கள் வழியும் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த மனித சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டோம். நம்மை தவிர வேற யாருடைய புத்தியிலும் இந்த ஞானம் கிடையாது. நம்ம பாபா தான் உண்மையிலே ஞான கடல், சுகத்தின் கடல் நமக்கு தெரியும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்தந்த மத வேதங்கள்ல ஞானம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தா கடவுளே தேவை கிடையாது இல்லையா? இந்த மகிமை உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. ஞானக்கடல், சுகக்கடலாக பாபா இருக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்கதான் நாமளும் ஞானக்கடலா சுகக்கடலாக ஆகும் அப்படிங்கிறது சதா நம்மளுடைய மைண்ட்ல இருக்கணும். இதுதான் அவருடைய உண்மையான மகிமை. எங்கும் நிறைந்தவர், அவர் நினைத்தா என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் அவருடைய மகிமை கிடையாது. இவங்களுடைய கற்பனை.
ஒரிஜினல் மகிமையை நாம சொல்லும்போது அது நம்மளுடைய கற்பனைன்றாங்க. அதுதான் காமெடியா இருக்கு. அந்த தந்தையோ பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவராக மறுஜென்மம் எடுக்காதவராக இருக்கிறார். கிருஷ்ணருடைய மகிமை தனி. எப்படி பிரதமருக்குரிய மகிமையும் பிரசிடென்டோடைய மகிமையும் ஒண்ணு கிடையாது. ரெண்டும் வேற வேற. அவங்க பவரே வேற. அதே மாதிரிதான் கிருஷ்ணருடைய மகிமை வேற, சிவனுடைய மகிமை வேற. தெரியாதனால சிவனும் ஹரியும் மரணும் ஒண்ணு, தெரியாதவன் வாயில மண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல அனைத்திலும் உயர்ந்த பாகம் எனக்குத்தான் கிடைச்சிருக்குது. அதனால இந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய அனைவரும் இது எப்படி எல்லையற்ற நாடகம், எவ்வளவு காலம் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தெரியல அப்படின்னா அவங்கள புத்தியற்றவர்கள்னு சொல்ல முடியும். ஆனாலும் யாருக்குமே இது தெரியாது. எப்ப வந்தது, இதோடைய ஹீரோ யாரு, எதனால கடவுளை வணங்குறோம், எதுவுமே தெரியாது. சோ பாபா தான் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதற்கு முன்பு இருந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். எப்படி இருந்தவர்கள் இப்ப எப்படி ஆகி இருக்கிறாங்கன்னு புரிய வைக்கிறார். அதே ஆத்மா இப்ப அப்படி ஆயிடுச்சுன்றத புரிய வைக்கிறார். இப்ப நாராயணனே மறுஜென்மம் எடுத்து கீழான நிலையை அடைஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சா யாராவது நாராயணனை கும்பிடுவாங்களா? இயேசு கீழான நிலையை அடைஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சா இயேசுவை வணங்குவாங்களா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சு. அது உண்மையில் கடவுளுடைய மகிமை. அவருதான் அப்படியே இருப்பார். பெருமாளுக்கு அவதாரம், பச்சை அவதாரம், மச்ச அவதாரம்னு இத்தனை அவதாரம் காட்டுறாங்களே, அந்த லெவலுக்கு அவர் இறங்கி வந்த ஆத்மாவோட லெவல தான் அப்படி அவங்க உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க. 10 அவதாரம். அதே மாதிரி மனிதர்களை சீரடி சாய்பாபா அது இதுன்ட்டு எப்படியோ செத்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எங்களை வழி நடத்துறாங்க, இப்படி எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு புரியல. சோ நீங்க புரிய வைங்க, எப்படி கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கறது புரிய வைங்க. மற்றவர்கள்லாம் இறந்துடுறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. ஆனா அடுத்த ஜென்மத்தில் அவங்களுடைய குணம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. நாம எப்படி 84 ஜென்மம் எடுத்தோம் அப்படின்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியறதே கிடையாது. பாரதம் எப்படி மிக உயர்ந்ததாக இருந்தது அப்படிங்கிற படம் இருக்கு, சொர்க்கத்தின் படம், லட்சுமி நாராயணனுடைய படம். எவ்வளவு செல்வத்தை சோமநாதர் ஆலயத்துல கொள்ளையடிச்சாங்க, எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. இப்ப அந்த செல்வத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்த எல்லையற்ற தந்தையை சந்திக்க வந்திருக்கிறோம். மீண்டும் அதை அடைவதற்காக வந்திருக்கோம். இழந்ததை அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். நாம ஸ்ரீமத் படி சுயராஜ்ய அதிகார திலகத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் பாபா கிட்ட. நமக்கு சுயராஜ்ய அதிகார திலகத்தை வைக்கிறது பாபா, இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலமாக. ஆனா இந்த ஞானத்தை பயிற்சி தாரணை பண்றதன் மூலமாக நமக்கு நாமளே அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ அதனாலதான் அம்மன் எதிர எப்பயுமே குங்குமம் இருக்கும் இல்லையா? எல்லா ஸ்டேட்லயுமே குங்குமம் முக்கியமா இருக்கும் அம்மன் கோயில்ல. பாபா சொல்றாங்க, கண்டிப்பாக நீங்க தூய்மை அடையணும். ஏன்னா அம்மன்னாலே மகிஷாசுரனை கொன்றவர் அப்படி இப்படின்ட்டு அசுரர்களை கொன்றவர்களாகவே காட்டியிருப்பாங்க ஒரு அம்மனும். அப்ப அவங்க வெற்றி அடைந்தாங்க, அதே மாதிரி நீங்களும் அணிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைந்து அம்மன் ஆகுங்கள். கண்டிப்பாக தூய்மை ஆகணும். அதுக்குதான் பாபாவோட ஆகி இருக்கிறோம். பாபா கேட்கிறாரு, ஜென்ம ஜென்மமா இந்த விகார விஷ கடல்ல மூழ்கி மூழ்கி மூச்சு திணறலையா? இன்னும் அதுலயே மூழ்கி கிடக்குறீங்க. மனிதர்கள் சொல்றாங்க, நான் பாவி, நான் பாவி. அப்ப பாவத்தை விடுங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல எங்க பைபிள். அப்ப எப்படி நீ பாவின்னு சொல்ற?
நீ இப்ப ஆரம்பத்துல இருந்தே கருட எந்த பாவமும் பண்ணல. அப்ப என்ன நீ பாவம்னு நினைக்கிற அப்ப? அந்த கருட புராணத்துல கூட விஷ நதியில கடந்து போணும், விஷ நதியில விழுந்துருவாங்க, பாவம் செஞ்சவங்க எல்லாம். அங்க வந்து முதலையும் பாம்பும் கடிக்கும் அப்படிலாம் வரும் கருட புராணத்துல. அதாவது பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை. இறந்ததுக்கு அப்புறம் அப்படி போவாங்களாம். அப்படின்னு சொல்லி கருட புராணத்துல இந்தந்த இதுக்கு இந்தந்த தண்டனை அப்படிலாம் வரும். அது வந்து இப்பதான் நம்ம விஷக்கடல்ல இருக்கிறோம், விஷ நதியில இறங்கி இருக்கிறோம்னே தெரியல. அது எப்பவோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நரகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல விஷக்கடல்ல விஷ நதியில போடுவாங்க போல இருக்கு. அப்ப அந்த மாதிரிதான் இருக்கும் கருட புராணத்துல. இந்தந்த பாவம் பண்ணா இந்தந்த கும்பி பாகம், அந்த பாகம்னு ஹன்னியன் படத்துல கூட காமிப்பான் பாருங்க. என்னெல்லாம் நடக்குது. இப்பதான் அது நடந்துகிட்டு இருக்கு. தெரியல. உண்மையிலே விஷ கடியும் இப்பதான் இப்ப பூனை கடிச்சு ஒருத்தன் ரேபிஸ் வந்து பாவம் இறந்திருக்கிறான். விஷ ஜந்துக்கள் கடியும் இப்ப அதிகமா இருக்குது. சோ நான் பாவி, எனக்குள்ள எந்த குணமும் இல்ல, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்ப இல்லைன்னா எப்பயோ ஒரு தடவை இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். இப்ப இல்ல. எப்பவுமே இல்லைன்னா அதை பத்தி ஏன் அவங்க கவலைப்பட போறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப இல்ல. இந்த பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல நல்லா இருந்தான் தானே அர்த்தம் இல்லையா? நாம உலகத்துக்கே எஜமானர்களாக அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தோம்னு இப்ப புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப எந்த குணமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். சோ எல்லா விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். அவர்தான் குழந்தைகளை படைப்பவர். அவர் நம்மள படைக்கிறார். குணத்தை கொடுத்து ரொம்ப நல்லவர்களாக, உத்தமர்களாக படைக்கிறார். சோ அதனால அப்பாவுக்கு எல்லா குழந்தைகளின் மீதும் கருணை இருக்குது. நாடகத்தில் எனக்கும் பாகம் இருக்குதுன்னு பாபா சொல்றார். அவருடைய பாகம்தான் அந்த கருணை. அந்த கருணையை தான் எல்லா மத ஸ்தாபகர்களுக்கு போட்டாங்க. குருநானக், இயேசு, முகமது நபி இவங்களுக்கு எல்லாம் கருணையில இருக்கிறதா போட்டான். அது உண்மையில கடவுளுடைய கருணை. சோ என்ன கருணை? தமோ பிரதானமாய் இருக்கக்கூடிய நம்மை சதோ பிரதானமா ஆக்குறாரு பாரு. பொறுமையா 100 வருஷம் சொல்லி 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 கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம என்ன சொன்னாலும் மீண்டும் 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 சொல்லி சொல்லியே நம்மள மாத்துறாரு பாரு இல்லையா? அதாவது பாபா வந்து பல வருஷம் ஒரு 10, 20 வருடம் நம்ம ஞானத்தை கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குணம் மாதிரி அப்படியே அமைதியாகும். ஒரே ஒரு படம் பாருங்களேன், அப்படியே அச்சுர குணம் வந்துடும். ஆச்சரியமா இருக்கும் எப்படான்ட்டு. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், வெளி உலகத்து விஷயம் நமக்குள்ள போயிடக்கூடாதுன்ட்டு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் ஒருத்தன் சரி சரின்னு நேரம் அட்வைஸ் பண்ணி சரி சரின்னு கேட்டுட்டு அப்புறம் ஒரு செகண்ட்ல திருப்பி மாறி இல்ல நான் அதான் பண்ணுவேன் அதுதான் ஐயோ மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு அப்படின்னு சாதாரணமா ஞானிகளே சொல்லுவாங்க. ஏன்னா இது இவ்வளவு நேரம் நிறைய நான் சொல்லி சரி கட்டி வச்சிருந்தேன். கண்டிப்பா. ஏன்னா நிறைய மாத்தர்ஸ்க்கு வந்து கணவன் பாபா குழந்தை ஆகுறது இல்ல. பாபா இதை ஃபாலோ பண்றதுக்கும் ஓகே. ஆனாலும் நீ என் கூட வரணும், சினிமாவுக்கு வரணும், ஜாலியா இருக்கணும். அப்ப அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய யுக்தி என்ன அப்படின்னா, நான் சினிமாவுக்கு பண்ணல, யோகா பண்ண போறேன். அவ்வளவுதான். இந்த கச்சாமுச்சா சத்தத்திலே என்னால யோகா பண்ண முடியுதா? அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டே இருப்பாராம். கதை கேட்பேன் நானு, சொல்லணும். இங்க யோகா பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட ஆத்மா ஆத்மான்னு பார்க்கலாம். இந்த ஆத்மாக்கு இந்த மாதிரி கேரக்டர், இந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மாங்கிறது அது வந்து விஷயம் அப்படி சல்லு சல்லு சல்லுன்னு ஒரு 5 நிமிஷம் நீங்க எந்த சீன் பார்த்தாலும் விஷயம் உள்ள போயிடும். எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் அதுல விஷயம் இருக்கதான் செய்யும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வர படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனத்தை தூண்டுற மாதிரிதான் இருக்கு. இந்த ரஜினி ஜெயிலர் படம். சோ அவரே அப்படி எடுக்கிறாருன்னா எல்லாம் அப்படிதான் எடுப்பாங்க. அஜித் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு இல்லையா? சோ அப்ப வந்து ஏதோ பிங்க்னு ஒரு படம் நடிச்சாராம். அது என்னன்னு தெரியல, ஹிந்தி படத்தோட ரீமேக்கா என்னன்னு தெரியல. பெண்களை உயர்த்துற மாதிரி. ஏன் நான் நடிச்சேன்னா எனக்கு ஒரு குற்றமான பன்மையா இருந்துச்சு. பெண்களை துரத்துற மாதிரி, துரத்தி லவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி படம். அது மாதிரி நடிச்சு இவங்க வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணுவாங்க.
குற்ற மனப்பான்மை இருந்துச்சு. அதனால தான் நான் பிங்க் படத்துல நடிச்சேன்றாரு. ம். அப்ப வன்முறை பண்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது குற்ற மனப்பான்மையா இல்லையா அது அவருக்கு? பெண்களுக்கு தொரத்துறது மட்டும் தான் குற்ற மனப்பான்மையா தெரியுதா? நான் அப்ப இத ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுதுல்ல. சரி. ம். பாபாவுக்கும் பாகம் இருக்குது. மனிதர்கள் ரொம்ப தமோபிரதானம் ஆயிட்டாங்க. திரும்புற பக்கமெல்லாம் பொய், புரட்டு, சண்டை, பாவம் இதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இந்த உலகத்தையே ஆண்ட இரட்டை கிரீடதாரி ராஜாக்கள் நாமன்றதே பாரதவாசிகள் மறந்துட்டாங்கன்ற. அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுவாங்களா? அப்படின்னு கேக்குறேன். சதோ பிரதான ராஜாக்கள் அப்படிங்கிறத மறந்துறாங்க. மறக்க வைக்கிறது தான் இந்த மாயாவுடைய வேலை. அத மறக்க வைக்கிறதுக்கு தான் மாயா என்னென்னமோ பண்ணும். நீங்க இந்த உலகத்துக்கே எஜமானர்களா இருந்தீங்கன்னு பாபா இப்ப ஞாபகப்படுத்துறாரு. யாருக்குமே தெரியாது நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு இப்ப ஞாபகப்படுத்துறாரு. இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்றது? ஏன்னா இப்ப ஆக போறீங்கன்ற. சும்மா கதை பேசுறது கிடையாது. பெரியார் வந்து பழந்தமிழன் எப்படி இருந்தா என்ன? எதுக்கு அந்த புகழ பேசுறீங்க? அது ஓகே. இங்க சொர்க்கத்தை சொல்றாரு. ஏன்னா அது இப்ப வரப்போகுது. அந்த குணத்தை நீ வளர்த்துக்கோன்றதுக்காக சொல்றாரு. 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. அதையும் மறந்துட்டீங்க. 84 ஜென்மம் என்னவா இருந்தீங்கன்றதெல்லாம் மறந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எடுத்தது என்னமோ 84 பிறவி தான். ஆனா சொல்றது என்னன்னா 84 லட்சம் பிறவி எடுத்தோம்னு சொல்றீங்க. கல்பத்தின் ஆயுளையோ லட்சக்கணக்கான வருடம்னு சொல்றீங்க. இதுதான் முழுமையான இருள்ல இருக்கிறது. முற்றிலும் பொய்யான உலகத்தில் இருக்கிறதுன்னு சொல்றதுன்ற. அதனால்தான் அது சத்திய கண்டம். அப்ப சத்தியமான கண்டம், சத்தியமானவர்களின் கண்டம் சத்தியமாக வாழறாங்க. அப்ப அதுக்கு முற்றிலும் மாறானது கலியுகம்னா, அப்ப இது பொய்யான கண்டம். இங்க கேட்கறதெல்லாம் பொய்ன்னு தான் அர்த்தம். பொய்யான வாழ்க்கைய வாழறான். ஒரு காலத்தில் சத்திய கண்டமாக இந்த பாரதம் இருந்துச்சு. இன்னைக்கு பொய்யான கண்டமா மாறிடுச்சு. யாரு மாத்துனா? பொய்யான கண்டமா யாரு மாத்துனா? சத்தியமான கண்டமாக யார் மாத்துனா? யாருக்கும் தெரியாது. ராவணனை பற்றி எதுவுமே தெரியாது. சாத்தான்றாங்க, கடவுள்ன்றாங்க எல்லா இடத்துலயுமே. அப்ப கடவுள் நரகத்திற்குரியவரா இருப்பாரா? சாத்தான் நரகத்திற்குரியவனா இருப்பானா? ஆனா இப்ப சாத்தானுடைய ஆட்சின்னு சொல்றாங்க. அப்ப இது நரகம் தானே. அப்ப கடவுள் தான் சொர்க்கத்திற்குரியவரா இருக்கிறாருன்னா, அப்ப சொர்க்கத்தை உருவாக்குறது கடவுளா தானே இருப்பாரு. 2மே குணத்தை வச்சுதான் வருது. மோசமான குணம் வரும்போது இது நரகம் ஆகுது. அப்ப நல்ல குணம் வரும்போது சொர்க்கம்னா, கெட்ட குணத்தை சாத்தான் சொல்றான்னா, நல்ல குணத்தை கடவுள் தானே குடுத்திருப்பாரு. எப்படி மதஸ்தாபகர்கள் கொடுக்க முடியும்? இதை யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க மாட்டான். பாவம். குறிப்பாக ராவணன்னா யாருன்னே தெரியாமலே அவனுடைய உருவ பொம்மையை செஞ்சு தசராவுல எரிச்சிட்டு இருக்கிறாங்க வருஷம். இதெல்லாம் வந்து அந்தந்த தர்மத்து மனிதர்கள் கிட்ட கேளுங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு. ராவணன் எப்படி நல்லவர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய சத்தியுகத்துல சொர்க்கத்துல இருக்க முடியும்னு கேளுங்க. ஏன்னா ராமர் சொர்க்கத்துல வாழ்ந்தவர். அவரு இருக்கிற நேரத்துல எப்படி ராவணன் இருக்க முடியும்னு கேளுங்க. அதே மாதிரி நரகத்தில் ஏன்னா நரகத்தில் இருப்பவர்கள் எப்படி சொர்க்கத்தில் இருக்க முடியும்? நரகம் தான் ராவணனுக்குரிய இடம், அசுரர்களுக்கு உரிய இடம். அவங்க எப்படி சொர்க்கத்துல இருக்க முடியும்? ஏன்னா பக்தியில காட்டும் பொழுதே கூட நரகம் தனியா, சொர்க்கம் தனியா தான் காட்டுறாங்க. ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி காட்டினா கூட வெவ்வேறு இடமா தானே காட்டுறாங்க. அது அவங்களுக்கு புரியல. அவங்க பறந்து இங்க வந்து சண்டை போடுவாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப வந்து அவங்க உணர்வாங்க கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்குதுன்ட்டு. அப்ப ராமராஜ்யத்தின் படத்தை வச்சு நீங்க புரிய வைக்கலாம். கேளுங்க, இந்த மாதிரி உலகத்துல ராவணன் எப்படி இருக்க முடியும்? ஆனா என்னதான் இதை நீங்க புரிய வைத்தாலும் அவர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் வெளிப்பட்டு பாபா குழந்தையா வராங்க.
அதனாலதான் பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கிறீங்க. அதாவது ஒரு சர்ச்சில வர கூட்டம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உள்ள பாபா குழந்தைங்க சேர்த்தாலும் வராது. ஒரு கோயிலுக்கு, ஒரு விஷ்ணு கோயிலுக்கு சனிக்கிழமை வர கூட்டம் இந்தியா ஃபுல்லா உள்ள பாபா குழந்தைங்களை சேர்த்தா கூட வருமான்னு டவுட். அல்லது தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பாபா குழந்தைங்களை சேர்த்தா கூட வரமாட்டாங்க. பக்தர்களுக்கும் இப்பெல்லாம் நமக்கும் லட்சக்கணக்குல போயிட்டு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனான்னா உடனே திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம்னா எத்தனையோ லட்சம் பேர் குவிஞ்சிருவாங்க. திருவண்ணாமலையில அந்த கிரிவலத்துக்கு போற கூட்டம் ஒட்டுமொத்தமா பாபா குழந்தைங்க கூட அவ்வளவு இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதான் பாபா சொல்ற எவ்வளவு கம்மியா இருக்கிறீங்க பாருங்க. இன்னும் போக போக தெரியும் இன்னும் எத்தனை பேர் தான் இருக்க போறீங்கன்ட்டு. இதுலயும் எத்தனை பேரை விட்டுட்டு போக போறீங்கன்னு போக போக தான் தெரியும். சோ அதனாலதான் பாபா சொல்றாரு, அந்த சின்ன திலகம் ஆத்மாவுடைய அடையாளம், பெரிய திலகம் சுயராஜ்ய அதிகாரத்துடைய அடையாளம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் பொட்டு வைப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருக்கிறேன். 2 பொட்டு வைப்பாங்க. இங்க சின்னதா வைப்பாங்க, அதுக்கு மேல கொஞ்சம் பெருசா வைப்பாங்க. அப்ப ஒரு காலத்துல அப்படி பொட்டு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு போல இருக்குது. ஆமா, ஆமா. எங்க அம்மா போன ஜெனரேஷன் வரைக்கும் நான் கூட அப்படிதான் வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் கீழ தான் வெள்ளை புள்ளியா மாத்திருக்கிறேன். ஏன்னா ஆத்மாங்கிறதுனால. இல்லாட்டி அதையுமே ரெட்டா தான் வைப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட அப்படித்தானே வச்சிருந்தாங்க இல்லையா? ஒரு பொட்டு வச்சுட்டு இப்படி ஒரு நாமம் சின்னதா அதுக்கு மேல ஒரு நாமம். சோ கரெக்டா பண்ணிருக்கிறாங்க அவங்க. சோ 2த்துக்கும் அர்த்தம் பாத்தீங்களா? சோ அதனாலதான் சின்னதா வச்சுட்டு இதை இப்படி இப்படி இழுத்து விட்டுறாங்க போல இருக்கு. ஆக்சுவலா திலகம் தான் நீட்டா இழுத்து விட்டுறாங்க, அவ்வளவுதான். வடநாட்டுல அது ராஜாக்கள் காலத்துல எல்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி வீர திலகம்னு சொல்லி இப்படி நீட்டமா இழுத்து விடுவாங்க. கட்ட வரலால அப்படி தொட்டு. இப்பவுமே வடநாட்டுல எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க. அப்படியே வச்சுப்பாங்க. இப்ப நம்ம மாயா கூட போருக்கு தானே, டெய்லி போர் தானே நமக்கு மாயாவோட. கண்டிப்பா கண்டிப்பா. பாபா இப்ப வந்திருக்கிறார் சுயராஜ்ய அதிகாரத்தை கொடுப்பதற்காக. அவர் கேட்கிறார், உங்களுக்கு நீங்களே எப்படி பெரிய திலகம் கொடுத்துக் கொள்வீர்கள்? எப்படி சுயராஜ்ய அதிகாரத்தை அடைவீர்கள்? அதற்கான வழியை அவரு தான் காட்டுறார். அவர் வராம எதுவுமே தெரியாது இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றார், நான் வரலன்னா பிரம்மாவுக்கு ஏது மரியாதை, உங்களுக்கும் ஏது மரியாதை இல்லையா? அவர் வந்ததுனாலதான் எல்லாமே. இந்த பாதையைத்தான் ராஜயோகம் அப்படின்னு பாபா சொல்றார். பாபா தான் நமக்கு இதெல்லாம் நடத்துறார். ஸ்ரீகிருஷ்ணர் இதை கொடுப்பதும் கிடையாது, அவர் தந்தையாக ஆகுறதும் கிடையாது. ஏன்னா அவரே ஒரு குழந்தை. குழந்தையாகத்தான் கிருஷ்ணரை காட்டுறாங்க. சிவன் மட்டும்தான் எப்பவுமே பெரியவராகவே இருப்பார். மத்தவங்க எல்லாம் குழந்தைய பிறந்து வளர்ற மாதிரி தானே காட்டுறாங்க. பிறகு அவர் வளர்ந்து ராதையை திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் அவர் அப்பா. எல்லாருக்கும் அவர் அப்பா கிடையாது இல்லையா? அதனால ஸ்ரீகிருஷ்ணருக்கு 16,108 மகாராணிகள் இருக்கிறதுன்றது தப்பு. அது பொய். அப்படி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாடகத்துல அப்படி பதிவாகிறது. சோ 16,108 மனைவிகள்னா அது சிவபாபாவுக்கு தான் இருக்கு. நாம தான் அவருடைய மனைவிகள். அதுவும் ஆத்ம ரீதியா, உடல் ரீதியா கிடையாது. நாடகத்துல அப்படி போட்டுட்டாங்க. மீண்டும் 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 இதையேதான் கேட்பீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும். நாடகத்துல பதிவாகி இருக்குது. எப்படி நாம மேல இருந்து வந்து பாகத்தை நடிக்கிறோம்னு நம்ம புத்தியில தான் இருக்கு. எல்லாம் வந்து மேல இறந்தா போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனா மேல இருந்து தான் வந்திருக்கிறோம்னு தெரியாது. நமக்கு தான் தெரியுது. போயிட்டு மறுபடியும் வருவோம். வந்த பிறகு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து நடிப்போம். இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சோ அந்த ஆத்ம பயிற்சிக்கு இது ரொம்ப முக்கியம். எத்தனை உடலில் நான் நடித்தேன், என்றும் அழியாதவன் நான் அப்படிங்கிறது சதா மைண்டுக்குள்ள அதை பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்பதான் அந்த ஆத்ம அபிமான உணர்வு வரும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி இருக்குது.
ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இத சொல்லு இத சொல்லு அப்படின்ட்டு. சொல்லிக் கொடுக்கறதன் மூலம் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அப்படித்தான் பாபா சொல்றாரு, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க. ஏன்னா நீங்க இப்ப புதுசா பிறந்திருக்கிறீங்க. இப்ப பழசெல்லாம் மறக்கணும். அதுக்குதான் என் நினைவுல இருந்து இருந்து மற்றதையெல்லாம் மறந்து நான் சொல்வதை மட்டும் சிந்தனை பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? அவர் சொல்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்க அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க, அவ்வளவுதான். அப்பாவையும் ஆஸ்தியும் நினைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க அங்க போக போறீங்க, அதுக்கு தகுதி அடையறீங்க. இங்க இருக்கிறத எதையும் ஏன் பார்க்காதீங்கன்றாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க மூலமாக வரக்கூடிய குணங்கள் அங்க உங்கள வர விடாது. அதனாலதான் இங்க இருக்கிறத பார்க்காதீங்க, கேட்காதீங்க. சொர்க்கத்தை மட்டுமே நினைங்க. அங்க இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருப்பாங்கன்னு சிந்தனை பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாம் அன்பா இருப்பாங்க. அப்ப அவங்க அன்பானவர்கள்கிட்ட நீங்க அன்பா தானே பேசுவீங்க. அப்படியே அதையே பார்த்துட்டு இருங்க, இங்க பார்க்காதீங்கன்ட்டு. அந்த குணம் ஒரு நம்ம யார்ட்ட பாக்குறோமோ, பழகுறோமோ அவங்க குணம் நமக்கு கண்டிப்பா. வந்துரும். அதனாலதான் அந்த இங்கத்து கணவன் கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா, அங்கத்து கணவன் எப்படி பேசுவார்? அந்த மாதிரி நீங்க பேசணும். நீங்க எப்படி பேசினாலும், அந்த கணவர் எப்படி நம்ம பேசி இருப்பாருன்றத மனதுல எடுத்துட்டு வரணும். ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இதையே அவரு எப்படி சொல்லுவாரு? பக்குவமா நமக்கு புரியுற மாதிரி. அப்படி சொல்லிட்டு அதற்கான பதிலை நாம சொல்லணும். இவருக்கு சொல்லல, அவருக்கு சொல்றோம். அப்படிதான் லௌகீகத்தை அலௌகீகமா மாத்துறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயமும் கடைசி நேரத்துல வர்றது எல்லாமே அவங்களுக்கு ஜெனரலாவே சொல்லுவாங்க. சண்டை போடுறாங்க ஒருத்தங்கன்னா, அவனுக்கு பேச தெரியலன்னுவாங்க. அது உண்மைதான். அப்ப எப்படி பேசணுமோ அப்படி மனதுக்குள்ள நாம நினைச்சு அதற்கான ரிப்ளைய நாம கொடுக்கணும். ரொம்ப முக்கியமானது. சோ இங்க பாபா சொல்றதெல்லாம் அப்பாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு பண்ணுங்க. நீங்க பாடக்கூட செய்றீங்க. தாயும் நீயே, தந்தையும் நீயேன்ட்டு. சோ தாயும் நீயே, தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. தாயும் தந்தையுமாக இருப்பவர் சிவபாபா மட்டும்தான். பாடுறது ஆத்மா தான் பாடுது. சோ ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக அளவற்ற சந்தோஷம் கிடைக்குது. சிவபாபாவே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கும் போதுதான், அதை நினைக்கும் போதுதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். எனக்காகவே வந்தியா பாபா? அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு சிஸ்டர் வந்து அவங்க கணவன் முரளியை கேட்க விடாம பண்றாரு. அப்ப பார்த்தா அமிர்த வேலையில ஏஞ்சி முரளியே படிக்க முடியலையான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கண்ணு திறந்து பார்த்தா எதிர பாப் தாதா முரளி படிச்சிட்டு இருக்கிறாரு ஹிந்தியில. இவங்களுக்கு எனக்காகவே வந்தியா பாபா, எனக்காகவே வந்தியா பாபா. ஆனா எப்பவுமே அவர் நமக்காக தானே வர்றாரு. ஆனா தெரியல. இப்படி தனியா வந்தாதான் நமக்கு தெரியுது. ஆனா அப்படி யோசிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நமக்காக ஆமா எனக்காக வந்தாருன்னு நினைச்சுக்கிட்டா நமக்கு அப்படிதானே அவர் சொல்றாரு. உங்க ஒவ்வொருத்தருக்காக தான் அப்படின்னு 1 to 1 வர்றேன் அப்படிதானே சொல்றாரு. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய குணம் மாறுது இல்ல தனியாவே. எவ்வளவு பெரிய விஷயம். நாம இப்ப சிவபாபா கிட்ட வந்திருக்கிறோம். பிரம்மா பாபா கிட்ட கிடையாது. இவரு ஒரு பாக்கியசாலி ரதம். சிவனுக்கு உடலை கொடுக்கிற ரதம் பிரம்மா பாபா. இந்த ரதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பரமபிதா பரமாத்மா. அதனாலதான் அந்த சூரியன் எப்பவுமே ரதத்துல வர மாதிரியே பக்தி மார்க்கத்துல காட்டுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஞானசூரியன் சிவபாபா. அவருக்கு உடம்பு கிடையாது. அதனால அவர் வர வேண்டியதா இருக்கு. ஆமா. 7 குதிரையை காமிப்பாங்க கரெக்டா. அந்த மனம் புத்தியும் அந்த 5 புலன்களும் அதை அடக்கி ஆள்ற மாதிரி அந்த சூரிய பகவான் வந்து அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. அது ஆக்சுவலா ரத சப்தமியா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனே இருக்குல்ல. ரத சப்தமி தான் இருக்கு. ரத சப்தமியில இருக்கு. அந்த 7 குதிரை பூட்டின தேர்ல தான் அந்த சூரியன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்ப பாருங்க அந்த ரதம் அது ரதம்ன்றதுதான் அங்க விஷயமே. ரத சப்தமி. சோ பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த ரதத்துல. ரதத்துடைய பேரு என்ன? பிரம்மா. ஏன்னா பிரம்மா மூலமா தான் பிராமணர்களாகிய நீங்களே உருவாக்கப்படுறீங்க. சோ முதல்ல பிராமணர்களின் உச்சிக்குடிமை, அதுக்கு பிறகுதான் தேவதைகள். பிராமணன் ஆகாம தேவதை ஆக முடியாது. உண்மையிலே தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்ன்ற எவ்வளவு பெரிய விஷயம். தேவதை ஆகிறது தான் நம்ம லட்சியம். ஆனா தேவதைகளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படி நினைச்சாதான் நீங்க அந்த நிலையை அடைய முடியும்.
ஏன்னா அப்பாவை நேர்ல சந்திச்சிருக்கிறது இந்த ஒரு ஜென்மத்துலதான். தேவதை ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியாது. கடவுள் ஞாபகமே இல்ல இருக்காது. அது கரெக்ட். அதெல்லாம் இருந்தாலும் கூட இது ஏன் தேவதைகளை விட உயர்ந்தவன்னு சொல்றேன்னா, அதை விட உயர்ந்த குணம் உனக்கு இருக்கணும். குணம் இருக்கு. அப்படி அந்த அந்த நான் அவ்வளவு உயர்ந்தவன் நினைக்கும் போது நம்ம அசுர குணத்தை விடுவோம். அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல பிராமணன் நீங்க, அடுத்ததுதான் தேவதை. சோ அதனால இந்து ஃபங்க்ஷன்லாம் முதல்ல பிராமணர்களுக்கு தானே மரியாதை கொடுக்குறாங்க. சோ முதல்ல பிராமணர்கள் தேவைப்படுறாங்க. இது விராட ரூபத்தில் காட்டப்பட்டு இருக்குது. பிராமணர்களாகிய நீங்க தான் பிறகு தேவதை ஆகுறீங்க. பாபா எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறார். சோ பாபா என்னதான் தெளிவா புரிய வைத்தாலும் மறந்துடுறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நிரந்தரமாக நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆத்மான்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். சின்ன அப்பா மூலமாக பெரிய அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கட்டும். பாபா இதோடைய நினைவு பாத்தீங்களா? சின்ன அப்பா மூலமாக பெரிய அப்பா கிட்ட ஆஸ்தி அடைகிறோம். இதோடைய நினைவாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியன்ஸும், இயேசு இல்லாமல் கடவுள் கிட்ட இருந்து நீங்க எதையும் அடைய முடியாது. அதை சொன்னாலும் பரவாயில்ல. இயேசுவையும் கடவுள் ஆக்கிட்டாங்களா? மேரி மாதா மூலமா தான் நீங்க இயேசு கிட்ட அடைய முடியும். மத போதகர் மூலமா தான் இயேசு கிட்ட இருந்து அடைய முடியும். இப்படி வந்துடுச்சு. இந்து மதத்திலும் பிராமணர்கள் மூலமாக, பூசாரி மூலமாக, சாமியார் மூலமாக, குரு மூலமாகன்னு வந்துருச்சு. இங்க பிரம்மா மூலமாகன்றது பக்தியில இப்படி வந்துடுச்சு. சோ ரொம்ப முக்கியமானது, நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஆத்மா. காமத்தை வெல்வதற்கு இது ஒண்ணுதான் வழி, இல்லையா? சோ இதனாலதான் ஆணும் பெண்ணும் இல்லாமல் பிறந்த திருநங்கைகளை கடவுளுக்கு ஈக்குவலா நினைக்கிற ஒரு பழக்கம் இந்து மதத்துல இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் அவ்வளவு பக்தி பண்றவங்க இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க திருமணம் பண்ணாம எந்த தவறான விஷயமும் பண்ணாத திருநங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோயிலே இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு அது ஒரு வசதியும் கூட, இல்லையா? ஆக்சுவலா திருநங்கைகள் அந்த மாதிரி போறதுக்கு கடவுள் மேல உள்ள அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்களை ஏமாத்திடுவாங்க ஆண்கள். அதனாலே எதுக்கு போய் ஏமாறணும் அப்படின்ட்டு இப்படி போயிடுவாங்க. ஆனால் இப்ப திருநங்கையை மட்டுமா ஏமாத்துறாங்க, எல்லாரையும் தான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப புத்திசாலித்தனமா விலகி இருக்கிறது தான் பெஸ்ட். சோ அதனால எப்பவுமே நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, வெறும் ஆத்மான்றது சதா மனதுல ஓடிக்கிட்டே இருக்கணும். வெறும் ஆத்மானா கூட மறந்துடுறீங்களா? அதனால நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்றதையும் சேர்த்து சொல்லுங்கன்ற. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க திருநங்கைகள்லாம். நாரின்னா பெண்ணு, அர்த்தனா பாதி. அதான் அர்த்தநாரீஸ்வரர். 2 உருவமும் சேர்ந்த மாதிரி காமிப்பாங்கல்ல, சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவத்தை காமிப்பாங்க. அது 2 பேருமாவும் இருக்கிறதுனால அவங்கள அப்படி நினைச்சுக்கிறாங்க கடவுளுக்கு. இல்லையா நார்த் இந்தியாவில எல்லாம் தலையில உடனே கை வச்சிருவாங்க, நம்ம தர்மம் கொடுத்தே ஆகும். இங்கேயுமே அங்க ரொம்ப அதிகம். இங்கேயுமே மேல்மலையனூர் அங்கெல்லாம் போனீங்கன்னா திருநங்கைகள் தான் இருப்பாங்க ஃபுல்லாவே. தப்பு செய்யற திருநங்கைகளும் இருப்பாங்க, அங்கேயே சுத்தி இருப்பாங்க. கோயில் கிட்ட இவங்களும் இருப்பாங்க, ரெண்டுமே. நீங்க ராவணனுடைய அசுர விஷயங்களை எல்லாத்தையும் மறக்கிறீங்க. எப்படி மறக்கிறீங்க? நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னும் போது ராவணன் உள்ள வர்றதுக்கே வழியே கிடையாது, இல்லையா? உடம்பே கிடையாதுன்னா மறந்துடுறீங்க, ஆத்மானா மறந்துடுறீங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்றது சேர்த்து சொல்லுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப தூய்மை ஆவறதுக்கு இது ஒரு நல்ல யுக்தி, இல்லையா? ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னும் போது அது ஒரு நல்ல யுக்தி தானே. வெறும் ஆத்மா தான், ஒளிப்புள்ளி தான். ஒளிப்புள்ளி ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. நிறைய ஜோடிகள் பாபா கிட்ட வராங்க. கணவன் மனைவி ஒன்னா வந்தாலும் கணவனும் பாபான்னு தான் சொல்றாரு, மனைவியும் பாபா தான் சொல்றாங்க, அப்பான்னு தான் சொல்றாங்க. அப்ப 2 பேருமே ஒரு அப்பாவுடைய குழந்தைன்ற நினைவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே ராவணனுடைய நினைவுகள்ல மறந்துடணும். அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா மறந்துடணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆக்சுவலா இத படிக்கும்போது ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. இப்பெல்லாம் இது ஃபேஷன் ஆயிடுச்சு. மாமியார அம்மான்னு கூப்பிடுறது.
ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவே கணவனை மாதிரியே அம்மா அப்பா. மாமியார் அம்மான்ற, கணவனுடைய தங்கச்சி தான் அம்மான்னு கூப்பிடும். அப்ப நீயும் தங்கச்சின்னு மட்டும் ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? அது மட்டும் தோண அவங்கள மாட்டேங்குது. அம்மான்னு சொல்லிட்டல, இவரையும் அண்ணன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. இல்ல ஜாதி இது தோண பிராமணர்னா மாட்டேங்குது. அப்படித்தானே சொல்லுவோம். ஜாதி பிராமணர்களையும் அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க, மாமனார் மாமியார. அப்படியா? அவரையும் அண்ணான்னு தானே சொல்றாங்க. ஆமா, அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓ, அவருக்கு எப்பத்துல இருந்தோ சித்தின்னா அப்படித்தான் சொல்லுவாங்களா? ஆமா, ஜாதி பிராமணர்கள்லாம் அப்படிதான். ஓஹோ. அம்மா அப்பா ஹஸ்பண்டுக்கு சித்தினா இவங்களுக்கும் சித்தி தான். ஓஹோ. அவருக்கு என்ன உறவோ அதேதான். அத்தைன்னு சூப்பர். கூட மாட்டாங்க. இது எனக்கு தெரியாது. சூப்பர், சூப்பர். பாருங்க, நம்மளுடைய நினைவே அப்புறம் இப்படி இருக்குது. எல்லாத்தையும் அதே மாரிதான். அவருக்குள்ள உறவுகள அதே மாரிதான் இவங்க சொல்லுவாங்க. அதோட அவரையும் அண்ணா, வாண்ணா, போண்ணான்னு தானே சொல்றாங்க, ஹஸ்பண்டையும். சூப்பர், சூப்பர். செம, செம. ஓகே. சூப்பர் சிஸ்டர். ஒரு செம்ம பவர்ஃபுல்லான முறையில இது. ஆனா இந்த நிலையை அடையறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும். திரும்ப, 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 திரும்ப நான் என்னுடைய அப்பாவுடைய குழந்தை தான் இவங்க. மனைவி கிடையாது. தங்கச்சி தான். அது மைண்ட்ல எடுத்துட்டு ஆ. வந்துகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு வர வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, முயற்சி பண்ணாம எதுவும் நடக்காது. ஆக்சுவலா லௌகீகத்திலே சொல்லுவாங்க. ஆ ஃப்ரெண்டு காதலி ஆகலாம். ஆனா காதலி ஒருபோதும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா விகாரம் அப்படி பிடிச்சு காதல் இழுத்துடும். ஒரு காதலி தடவ மனைவியா மனைவி அது மாரி ஏதோ சொல்லுவாங்க. அதுதான். அதாவது ஃப்ரெண்டா, அதாவது நான் இவள லவ் பண்றேன்ற எண்ணத்தை உருவாக்குற வரைக்கும் பிரச்சனை இல்ல. உருவாக்குன பிறகு மறுபடியும் இப்படி எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம். சோ அதுக்கு தான் சொல்றாரு முயற்சி. அதை நாம இங்க சாதிச்சு காட்டுறோம். முடியும். ம். ஃப்ரெண்டா இல்ல, தங்கச்சியாவே ஆக்க முடியும் அப்படின்ட்டு தங்கச்சியா இல்ல, தம்பியாவே ஆக்க முடியும்ட்டாரு. இல்லையா? ஆ சகோதரன், சகோதரி. அதுதானே லக்ஷ்மணன மாத்துறாருல்ல ராமரு. ம். சீதைய தான் லக்ஷ்மணனா ஆமா. மாத்துறாரு. ஆ முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. நாம பாபாவுடையராகி இருக்கிறோம்னா, அவர மட்டும் தான் நினைக்கணும். அவர் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். அதுதான் பாபாவுடையராகி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இல்ல, சாமிக்கு நேர்ந்து விட்டா அது சாமிக்கு மட்டும் தான். வேற எதுக்கும் கிடையாது. அந்த மாரி நாம பாபாவுடையராகி இருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன? நந்தி என்ன பண்ணுது? அததான் பண்ணும். எந்த நேரமும் லிங்கத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சூப்பர்ல. லிங்கத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். சுத்தி உலகத்துல அதான் ஒரு என்ன சைடு. நடக்குது? ஆ ஆ. இப்ப அதுவும் இல்லாம நந்தி வந்து வெளியில வேற இருக்கும். வெயில்ல இருக்கும். ம். அப்ப சிவனை ம். நினைக்கிறதுல வெயிலு தெரியாது, எதுவும் தெரியாது அதுக்கு. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு கட்டி வைப்பாங்க, பெரிய கோயிலா இருந்தா. இல்லாட்டினா வெயில்லே தான் இருக்கும். சோ அப்ப அவரை மட்டும் நினைச்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்ன்றது தான் அங்க நந்தியுடைய வேலையே. சூப்பரா காட்டியிருக்கிறாங்க. சோ பாபாவும் சொல்றாரு, என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாவம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். மற்றபடி 84 பிறவிகளின் கதை, அத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா முயற்சி என்ன? சக்கரத்த புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபாவ நினைச்சுட்டே இருக்கிறதுல தான் முயற்சி இருக்கு. பாபா சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் 8 மணி நேர நினைவாவது வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. 8 மணி நேரமாச்சும் அப்படி சொல்றாரு. குறைஞ்சது. சோ அப்ப எந்த அளவுக்கு பாபா அந்த உடல் உணர்வை உடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்க. இல்லையா? அவ்ளோ நேரம் நெனச்சாதான் அந்த இது உள்ள போய் மாறி நமக்கு சொரூபமா மாறும். கரெக்ட். கொஞ்ச நேரம்லாம் பத்தாது. உள்ள போய் மாத்தணுமே. கரெக்ட். இப்ப அப்பா அம்மா மேல உள்ள பற்றெல்லாம் பாத்தீங்கன்னா, இத்தனை வருடம் அவங்க அப்பா அம்மான்ற எண்ணம் உருவாக்கி, உருவாக்கி தான் அப்படி வந்திருக்குது. ஆமா. ஆ சோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாரி அப்பா வேற ஏதோ பெண்ணு தொடர்புல போயிட்டாரு. அம்மா வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அம்மா கூட அவங்களுடைய பொண்ணு, பையன அழைச்சுட்டு போகும்போது, பொண்ணு அங்க இருக்க முடியலன்னு ஓடி வந்துட்டாங்க. ஏன் ஓடி வந்தீங்கன்னு கேட்டா, "அது எப்படி பிரதர்? வேற ஒருத்தன எப்படி நம்ம அம்மாவோட பார்க்க முடியும்?" ஏன்னா அவங்க மைண்ட்ல அது ஆ. பதிவாகி இருக்குதுல்ல பயங்கரமா. ம். இவரு தான் அப்பான்னு ம். நல்லா பதிவான பிறகு அத மாத்த முடியும். ம். சோ அப்ப அப்ப இங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவரு தான் என்னோட அப்பா, இவரு தான் என்னோட அப்பா, இவரு தான் உண்மையிலே அப்பா. இது வந்து சும்மா நம்ப வைக்கிறது கிடையாது. உண்மையிலே நம்ம தெரியாத்தனமா பொய்யான ஒரு உண்மைன்னு நெனச்சுட்டோம். அதான் பிரச்சனை. சோ குறைஞ்சபட்சம் 8 மணி நேர நினைவுல இருங்க. அதே மாதிரி கிளாஸுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வாங்க, தினமும்.
அப்பதான் பாபா நடத்துறத பார்க்க தான் பாபா நடத்துறாருன்னே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? முரளியே கேட்கவே இல்லன்னா தெரியாது. பாபா குழந்தை ஆயிட்டீங்க, ஞானம் வந்துச்சுங்க. நீங்க அத கேட்க தான் அதுவும் அப்ப பாபா நேரடியா வந்து எடுக்குறாரு இல்லையா? அப்ப உங்களுக்கு இன்னும் கடவுள் இங்க நடத்திட்டு இருக்கிறாரு. ஆ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தோணும். இப்ப நாம நேரடியா அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாபா உங்கள குழந்தைன்னு கூப்பிட்டு புரிய வைக்கிறார். அப்பா அப்பான்னு வரும் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்களும் அவர் சொல்றத தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, தீயதை கேட்காதே. பாபா சொல்றத தவிர எல்லாமே தீயதை தான். அதுதான் அர்த்தம். நான் சொல்வதை தவிர யார் சொல்வதையும் கேட்காதேன்றது தான் தீயதை கேட்காதேன்றதுடைய அர்த்தமே. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே தீயதா இருக்கு. ம். உண்மையில் தீயதை கேட்காதேன்றது சங்கமிகத்துக்குத்தான் பொருந்தக்கூடியது. இப்ப அந்த ஞான கடல் தந்தைக்கு முன்னாடி நேரடியா வந்திருக்கிறோன்றத புரிஞ்சிருக்கிறோம். அந்த ஞான கடல் தந்தை ஒட்டுமொத்த உலகத்தின் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இத ஒருத்தர் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றத அவங்கள பொறுத்தது. ஆனா அவரு கொடுக்கிறது சத்தியம். நீ ஏத்துக்கிட்டா உனக்கு நன்மை. ஏத்துக்கலன்னா அதிர்ஷ்டம் இல்லை. அவ்வளவுதான். இந்த ஞானத்தை கொடுப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நாம இந்த ராஜ யோகத்தை கத்துக்கிட்டு இருக்கோம், படிக்கிறோம். சொர்க்கத்துல பக்தியின் சின்ன அம்சம் கூட இருக்காது. ஏன் தெரியுமா? சொர்க்கத்துக்கு இங்கேயே தயாராகிறோமே, இங்கேயே பக்தியின் எல்லா விஷயத்தையும் விட்டுறோம்ல. அதனாலதான் அது பக்தியின் விஷயமே இருக்கக்கூடாதுன்று. இருந்துச்சுன்னா பக்தி மார்க்கத்துலதான் பொறப்போம். அங்க பொறக்க முடியாது. பக்தி மார்க்கத்துல ஞானத்தின் அம்சம் கூட கிடையாது. அதே மாதிரி ஞான மார்க்கத்துல பக்தியின் அம்சம் கூட இருக்காது. இவங்க எல்லாரும் எல்லா மதத்திலும் இப்ப கீதையை ஞானம்னுவாங்க, பைபிள ஞானம்னுவாங்க, குரான ஞானம்னுவாங்க. அதெல்லாம் ஞானம் கிடையாது. பக்தி அது. அதனால இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, சொர்க்கத்துல எந்த நேரமும் கடவுளை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேற எந்த வேலையும் இல்ல. அங்க வணங்குறதுல நினைக்கிறது அது இப்போதைய விஷயம். அவங்க சொர்க்கம் சொல்றதே இப்போதைய விஷயமும் சூக்ஷ்ம லோகத்தையும் தான். ஒரிஜினல் சொர்க்கத்தை பத்தியே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க எதுக்கு போய் கடவுளை வணங்க போறோம்? வணங்காம இருப்போன்றது அவங்களுக்கு தெரியல. இதுல ஒரு பக்கம் அங்க கடவுளை வணங்கிக்கிட்டே இருப்பாங்கன்றாங்க. 72 கன்னி பெண்கள் கடவுளுக்கு கொடுப்பாரு ஒவ்வொரு ஆணுக்கும்ன்றாங்க. கடவுளே வணங்கிட்டு இருக்கிறோம், பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இல்லையா? சோ அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதிலே முரண்படுதுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பக்தி மார்க்கத்துல ஞானத்தின் அம்சம் கூட இருக்காது. எப்ப ஞான கடல் வராரோ அப்பதான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் மதத்தை உருவாக்குறதுக்கான விஷயம் அது. ஞானம் கிடையாது அது. இந்த ஞானம் சத்கதி அடையிறதுக்கான ஞானம். அதனாலதான் எல்லா மதத்திலயும் ஒரு பிரச்சனை, அதர்மம் வருதுன்னா சண்டை போடு, கொலை பண்ணுன்னு இருக்கும். அது ஞானம் கிடையாது இல்லையா? அங்க அதர்மமே நடக்காத உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. எதுக்கு கொலை பண்றது கத்துக் கொடுக்க போறாரு? அப்ப அங்க இருக்கிற குணம் இங்க வரணும்னா இது அதர்மம் நிரம்பிய உலகத்திலும் நீ தர்மத்தின்படி நட இல்லையா? அதர்மத்தை நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அவனை திருப்பி அடிக்கிறது தான் அதர்மமே. அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதர்மத்தை அழிக்கிறேன்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன்னா அவர் ஏதோ எல்லாரையும் கொலை பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க கல்கி பகவான். அதுதான் உலக அழிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதர்மத்தை அழித்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவேன்னா உலகம் சுத்தமா அழிச்சிட்டு ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு அதுலதான் நினைச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சுட்டு கல்கி அவதாரம் அதுதான். அவங்கவுங்க மதம் மட்டும் இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரே ஒருவரே. அவரைத்தான் நாம கடவுள்னு சொல்றோம். எல்லோரும் ஒரு பதித்த பாவனரைத்தான் கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை வேற யாரு தூய்மையாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா
ஒருத்தர் தான் சத்கதி கொடுக்கிறார். அவர்தான் கடவுள். கிறிஸ்தவ மதத்துல பார்த்தீங்கன்னா, பைபிள் பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, நெறைய கடவுள் இருக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்து மதத்துல நெறைய கடவுள் கும்பிடுறாங்கன்ட்டு, அங்கேயுமே அப்படிதான் இருக்கும். இந்த தெய்வத்தை நீ தோப்பு விக்கிரகத்த வச்சிருக்கிற. எனக்கு எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்குன்னு கடவுள் சொல்றாராம். அப்ப கடவுள் எரிச்சலா இருக்காருன்னா, அந்த அந்நிய தேவனை நீ ஏன் வணங்குன? அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கடவுள் இருக்கிறாருன்னு வந்துருது. இதத்தான் முஸ்லிம் மதத்துல கடவுள் நெறைய எல்லாம் கிடையாது. ஒருத்தர்ன்னு. அத அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. ஒரே கடவுள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, இதெல்லாம் தப்பு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி. சோ எல்லாரும் அந்த ஒரு பதித்த பாவனர தான் கூப்பிடுறாங்க. அப்ப ஒருத்தர் தானே பதித்த பாவனரா இருக்க முடியும். வேற யார் வந்து உங்கள தூய்மையாக்குவாங்க? கங்கை தண்ணி தூய்மையாக்குன்றீங்க. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகள் சத்தியமான விஷயத்த சத்தியமான தந்தை கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நான் உங்கள மிகப்பெரிய செல்வந்தராக்கிட்டு போயிட்டேன். ஜஸ்ட் 5000 வருஷம் முன்னாடி போனேன்றாரு. 5000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இது. நிரப்பி கொடுத்தேன். அவரு நிரப்புனதை செலவு பண்றதுக்கு நமக்கு 5000 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அப்பா கிட்ட தானே வந்து காசு கேட்போம். அதான் வந்திருக்கிறோம். மறுபடியும் நிரப்புறேன். நீங்க இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தூய்மையின் கிரீடம் இருந்தது. பிறகு எப்ப இந்த ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சோ, அப்ப நீங்க பூஜாரி ஆகிட்டீங்க. தூய்மையின் கிரீடம். இரட்டை கிரீடத்துல ஒரு கிரீடம் தூய்மையின் கிரீடம். இன்னொன்னு தங்க கிரீடம். அது துவாபரகத்திலுமே இருக்கும். அப்ப அந்த தூய்மையின் கிரீடத்தை எப்ப இழக்கிறீங்களோ, அதாவது ராவணனுக்கு எப்ப அடிமை ஆகுறீங்களோ, அப்ப நீங்க பூஜாரி ஆயிட்டீங்க. பக்தி செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. சோ ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்துல பாவ மன்னிப்பு ஃபாதர் கொடுப்பார்ல. ஃபாதர் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு என்ன பண்ணும்? பாவம் பண்ணணும்ன்றாரு. பாவம் பண்ணா தானே பாவ மன்னிப்பு பெற முடியும். அப்ப கோயில் எல்லாமே பாவ மன்னிப்புக்காக தான் இருக்குது. எல்லா மதத்திலுமே. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்றாங்க. அப்ப நீ பாவம் செஞ்சிரு. பாவம் செஞ்ச பிறகே பக்தி ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு இது ஒரு நிரூபணம். சூப்பர்ல. பாபா நமக்கு இந்த ஞானத்தை நடத்துறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். 100 வருஷம் ஒரு நாள் விடாம நடத்திக்கிட்டே இருக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட தந்தையுடைய ஸ்ரீமத்தை எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா கடவுள் நடத்துறார். இல்லையா? பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நான் இந்த உடலை கடனாக எடுக்க வேண்டி இருக்குது. ஆனா மகிமைக்குரியவர் ஒரு பாபா மட்டுமே. இவரு சொல்றாரு இப்ப. பிரம்ம பாபா சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, நான் இந்த உடலை கடனாக எடுக்க வேண்டி இருக்குது. உடனே பிரம்ம பாபா சொல்றாரு, ஆனா மகிமைக்குரியவர் அவர் மட்டும்தான். நான் அவருடைய ரதம் மட்டுமே. ஆனா நான் ஒண்ணும் மாடு கிடையாது. அங்க நந்தி காட்டி இருக்கிறாங்களே, நான் நந்தி கிடையாது. மனுஷன் தானே. ஆனா மகிமை எல்லாம் உன்னுடையதுதான் அப்படின்ட்டு இவரு அவர்கிட்ட பேசுறாரு. 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிறாங்க. பாபா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் நடுவுல கேட்கிறேன். அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசுறாரு. இந்த உடம்பு மூலமா பேசுறேன். நானும் கேட்டுக்கிறேன். இதோட பிரதோஷம்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பூஜை எல்லாம் நடக்கும். ஓ! நந்திக்கு பூஜை பண்ணிட்டு தான் நந்திக்கு தான் சிவனுக்கு பண்ணுவாங்க. அன்னைக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் ரொம்ப பிரமாதமா நந்தியை கவனிப்பாங்க. பிரதோஷமே நந்திக்காக தான் இல்லையா? ஆமா. சூப்பர், சூப்பர், சூப்பர். அப்ப பாபா சொல்றாரு, அவர் எப்படி என்கிட்ட மட்டும் எப்படி பேசுவாரு? உங்க எல்லார்கிட்டயும் பேசும்போது நானும் கேட்கிறேன். இப்ப சிவபாபா பேசுறாரு. கிளியரா தெரியுது பாருங்க இந்த இடத்துல பிரம்மா பாபா பேசுறாருன்ட்டு. அதுல அப்படியே தான் வருது. பட் நமக்கு இத பேசினா இவர் தானே பேசியிருப்பாரு. இப்ப சிவபாபா பேசுறாரு. இவரும் உங்கள மாதிரி முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாணவனே. நீங்களும் மாணவர்களே. இவரும் உங்கள மாதிரியே படிக்கிறாரு. இவரும் உங்கள மாதிரியே அப்பாவுடைய நினைவுல இருக்கிறாரு. இவரு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறார்.
அப்படின்ட்டு சிவபாபா சொல்றாரு. இப்ப பிரம்மா பாபா சொல்றாரு, நான் லட்சுமி நாராயணன் படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் அப்படி ஆக போறேன். ஆனா நீங்க லட்சுமி நாராயணன் ஆக போறீங்கன்ட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்ல, நம்ம கிட்ட தான் சொல்றேன். 8 லட்சுமி நாராயணன் இருக்கிறார்ல, ஏன் நமக்கு அந்த போதை வர மாட்டேங்குது? அப்ப நான் இப்படி ஆக போறேன், நான் இந்த மாதிரி நாராயணனை கல்யாணம் பண்ண போறேன், மகாலட்சுமியை கல்யாணம் பண்ண போறேன், அந்த போதை இருக்கணும். இந்த மாதிரி தங்க அரியணையில அமர போறேன், இந்த போதை இருக்கணும். அந்த போதை அவருக்கு இருக்குது. அவர் பண்ற முயற்சி. சோ நாம எல்லாருமே சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். எனக்கு பேரே ராஜயோகம். ராஜ குடும்பத்துல பிறக்கிறதுக்கான கல்வி இது. இதுதான் நம்மளுடைய லட்சியமே. நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை? இல்ல கடவுளே வந்து ராஜாவாக்குறார். ராஜா ஆக்குறாருன்னு நினைச்சாலே சந்தோஷம். அதுக்கு கடவுளே வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன் அந்த சந்தோஷம் இல்ல? அப்ப அதை நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்குள்ள போகலன்ற. போனா அவ்வளவு சந்தோஷம் வரும். உங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா கிட்ட வந்து நீங்க ஆஸ்தி அடையிறீங்க. ஞான கடல் கிட்ட வந்திருக்கிறீங்க. இதுல தண்ணிக்கான விஷயம் எல்லாம் கிடையாது இல்லையா? கடல்னா தண்ணி கடல் கிடையாது, ஞானத்தின் கடல் அவரு. பாபா நேரடியாக இங்க உங்க முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். தேவதை ஆகிறதுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க வீட்டுக்கு போகிறீங்க. எந்த அளவுக்கு நீங்க இப்ப படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு முயற்சி பண்ணணும். மனசடைஞ்சே போகக்கூடாது. மாயா வருது, அடிச்சிச்சு, டக்கு டக்குன்னு ஏந்திரீங்க. வெற்றி, இறுதி வெற்றி உங்களுக்கு தான். அதனால மனசடைஞ்சு போகக்கூடாது. மிகப்பெரிய லாட்டரி சீட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. யாரோ ஒருத்தங்க திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்ட்டு பாபா விட்டு போயிடாதீங்க. இல்ல சென்டர்ல திட்டுறாங்க, அது இதுன்னு பெரிய லாட்டரி சீட்டு. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இல்ல மனசடைஞ்சிடாதீங்க. இதை புரிந்த பிறகும், இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட பிறகும் சிலர் விட்டுட்டு போய் படிப்பை நிறுத்திடுறாங்க. ஏன்னா மாயை அவ்வளவு சக்திசாலியா இருக்குது. என்ன பண்றது? ஆஹா மாயா அப்படின்ட்டு பாபா சொல்றார். சோ மிக அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபாவும் நமக்கு வந்து அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கே சுயராஜ்ய திலகத்தை கொடுத்துக்கணும் அப்படின்னா தகுதி அடையவரா ஆகிறது தான் உங்களுக்கு நீங்களே திலகம் கொடுத்துக்கிறது. தகுதி வாய்ந்த குழந்தை ஆகுங்கள். அதற்கான நிறுவனம் கொடுங்க. எப்படி நிரூபிக்கிறது? டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஆடாம அசையாம இருந்தீங்கன்னா நிரூபிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு தடையும் பாபாவை எனக்கு நிரூபிக்கிறதுக்கு கொடுத்த வாய்ப்பு இது. அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய நடத்தை ரொம்ப 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 ராயலா இருக்கணும். பாபாவுக்கு முழு உதவியாளராக நீங்க ஆகணும். நாம மாணவர்களாக இருக்கிறோம். சுயம் பகவானே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த சந்தோஷத்துல படிங்க. முயற்சி செய்யறதுல ஒருபொழுதும் மனசொடைஞ்சு போகாதீங்க. முடியுமா இல்ல பண்ணி இருக்கிறீங்கன்ற பல கோடி தடவை பண்ணி இருக்கிறீங்க. அதனால நீங்க கண்டிப்பா ஆகிட்டீங்கன்னு நினைங்க. வரதானம் மாஸ்டர் படைப்பவர் ஆகி உங்களுடைய உரிமையின் சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய திருமூர்த்தி படைப்புகளை சகயோகிகளாக உதவியாளர்களாக மாற்றுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய திருமூர்த்தி சக்தி என்னன்னா மனம், புத்தி, சமஸ்காரம். அது உண்மையிலே மாஸ்டர் படைப்பவர்களாகிய உங்களுடைய படைப்பு தான் அது இல்ல. படைப்பவர் சொல்றத படைப்பு கேட்கணும். எஜமானன் அப்படி சொல்லலாம். முஸ்லிம்கள் வந்து எஜமானன்னுவாங்க கடவுளை. அப்ப மாஸ்டர் படைப்பவர்னு சொல்றோம். அப்ப மாஸ்டர் படைப்பவர்னா மாஸ்டர் எஜமானன் நாம, சின்ன முதலாளி நாம இல்லையா?
அப்ப இந்த மனம், புத்தி, சமஸ்காரம் நம்மளுடைய வேலைக்காரன் அல்லது படைப்பு. உங்களுக்கு உரிமை இருக்குது அதை வேலை வாங்குறதுக்கு. அப்படி வேலை வாங்கி அதை வேலைக்காரனாக, உதவியாளராக மாத்துங்கன்ற. நீங்க சொல்றதுதான் அது கேட்கணும். உங்களுக்கு உரிமை இருக்குது. ராஜா எந்த வேலையும் அவரா பண்ண மாட்டார். மற்றவர்களை பண்ண வைப்பார். அதுதான் அவருடைய வேலை. ராஜகாரியங்களை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் தனியா இருப்பாங்க. அவங்க தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் ராஜா செய்விப்பவர். இந்த சக்திகளை செய்ய வைக்கிறவர் தான் ஆத்மா. உங்களுடைய விசேஷமான திருமூர்த்தி சக்திகள் தான் இந்த மனம், புத்தி, சமஸ்காரம். அது உங்களுடைய வேலைக்காரன். அதனால நான் மாஸ்டர் படைப்பவர்ன்ற பதவியை வரமாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கட்டும். அப்பதான் இந்த திருமூர்த்தி சக்திகளை, கர்மேந்திரியங்களை சரியான வழியில உங்களால நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. சம பவர்ஃபுல்லான வார்த்தை. நான் எஜமானன், இது வேலைக்காரன். அது ஞாபகம் இருக்கணும். அதாவது ஜெயிலர்ன்ற ரஜினி படத்துல அவர் சொல்றாரு, இங்க நான் தான் கிங்கு, ஜெயிலரா இருப்பாரு அவரு. நான் அப்பப்ப ரூல்ஸ மாத்துவேன். நான் சொல்றத கப்பு சிப்புன்னு நீ வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மனம், புத்தி, சமஸ்காரத்தை நம்ம பண்ணணும். நம்ம தான் ராஜா. ஸ்லோகன். என்ன போட்டிருக்கு சிஸ்டர் ஸ்லோகன்? அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ தெளிவானவர் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா, வீண் விஷயங்கள் எதுவுமே உள்ள இல்லாம பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கும் பொழுதுதான் பாபா கொடுக்குற எல்லாமே நமக்கு கிடைக்கும். பாபா வந்து பாலனை பண்றாரு, சூக்ஷ்ம உடல் எடுத்து பண்றாரு இல்லையா? அப்ப அது உங்களுக்கு கிடைக்கணும், அவர் கொடுக்குற வரமெல்லாம் கிடைக்கணும்னா மைண்டுக்குள்ள குப்பையை போடாம தெளிவா வச்சிருங்க. ஸோ அது நேத்தே சொல்லியிருந்தார் இல்லையா, வைஸ்லெஸ்ன்ற வயர்லெஸ் செட்டு இருக்கணும், விகாரமே அற்ற தன்மை. அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்றது உங்களுக்கு கேட்கும். அந்த இடத்துக்கு போகணும், அவர் சொல்றது உங்களுக்கு அப்பதான் டச் ஆகி பாதுகாப்பான இடத்துக்கு போவீங்கன்ற. ஸோ அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கணும், ஆத்ம உணர்வுல இருக்கணும், எந்த விகாரமும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அவிக்த இஷாரா, ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை அப்படின்னா வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. அதுதான் அடிப்படை, அஸ்திவாரம், முக்கியமானது அது. ஆனா அது மட்டுமே கிடையாது. இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ட்டு இருக்கிறாங்க. சோ அதனால கோபமும் மற்ற துணைவர்கள் பற்று, பேராசை, அகங்காரத்தையும் முதல்ல தியாகம் பண்ணுங்க. இது மகாபூதங்கள், இந்த 5 விகாரங்களும். இதை தியாகம் பண்ணிட்டு அதோடைய குழந்தை குட்டிகள், சின்ன குழந்தை குட்டியா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், சந்நியாசம் பண்ணணும். அப்பதான் நீங்க தூய்மையின் ஆன்மீக ராயல்ட்டியை தாரணை செய்தவர்கள், தூய்மையின் தெய்வீக குணத்தை தாரணை செய்தவர்கள் சொல்ல முடியும்ன்ற. இல்ல ஒரு அங்க இயேசு சொல்லல, எனக்குள்ள சின்ன குற்றம் முன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பார் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி. சோ இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தூய்மை ஏதாவது கோபமோ, பற்று, பேராசை, அகங்காரமோ கொஞ்சமாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறதான் அதோடைய அர்த்தம். அப்பதான் இந்த ராயல் தன்மை, ராஜ குணம், ராஜாவா ஆகிறத பத்தி தானே இன்னைக்கு போதை ஏத்தினார், அதுக்கு நீங்க தகுதியாகி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுன்றது. சம பார்ப்பவர்களே, லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.